பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 107 சங்கீதம் 20 வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார். இன்றைக்கு பலவீனப்பட்டு வியாதியோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். பயங்கரமான வலியினால் துடித்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு விலகுமா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். நிச்சயமாக இந்த வசனம் நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு மருந்தாக மாறி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டான். வியாதிவாய்ப்பட்ட உடனே அவன் சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். எசேக்கியா ராஜா தேவன் நோக்கி முறையிட்ட பொழுது தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி தம்முடைய வசனத்தை அனுப்பி, நீ சாவதில்லை, உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சாக போகிறோம், வியாதி வந்து விட்டது என்று அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கும்போது தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்பி அவனுக்கு மறு வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆமேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும்? விசுவாசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன வாக்கு தத்தம் வைத்திருக்கிறீர், என்ன வசனத்தை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் தேவன் கொடுத்த வசனம் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் 100க்கு அதிபதி ஒருவன் வந்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்லி இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனுக்கு அந்த வியாதிப்பட்ட அந்த பிரியமான வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான்? மூப்பரிடத்தில் போய் வேண்டுகிறான். அந்த மூப்பர்கள் கருத்தாய் இயேசுவினிடத்தில் வேண்டி இயேசுவை அவனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். போகும்போது இவன் வழியில் வருகிறான். 100க்கு அதிபதி அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் ஒரு தகுதி இல்லாதவன், ஒரு பாத்திரவான் அல்ல. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாயிலிருந்து வர்ற அந்த ஒரு வார்த்தை மூலமாக என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான். இயேசு சொல்கிறாரு, நீ பயப்படாமல் போ, உன் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரே ஒரு வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்டு போன அந்த ஒரு வார்த்தை அந்த வேலைக்காரனை குணமாக்கும் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதை 100க்கு அதிபதிக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படணும். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஒரு வார்த்தை மூலமாக என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று அவன் விசுவாசித்தது போல நாமும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு வருகிறார். அங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான வியாதிவாய்ப்பட்டவங்க, குஷ்டரோகிகள், பலவீனமானப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த வியாதிப்பட்டவர்களுடைய எண்ணம் நம்ம குணமடைந்து விட வேண்டும், சுகமடைந்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட காத்திருக்கிறாங்க. இயேசு அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க சொந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இயேசுவை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார்கள். இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தை விசுவாசிக்காதனால இயேசு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அந்த கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்ற வசனத்தின்படி அங்கே கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஜனங்கள் விசுவாசிக்கலை. நம்ம ஊருக்காரன் தானே, அவனுடைய தகப்பனும் தாய் நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி இயேசுவை அங்கே விமர்சனம் பண்ணார்கள். அந்த அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு போன வார்த்தையை அவங்க விசுவாசமாக ஏற்றுக்கொள்ளாதபடினால அங்கே இருந்த வியாதிப்பட்ட ஒருத்தரை கூட சுகமடையலை. எல்லாரும் வியாதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகள், வேதத்தை படிக்கும்போது அதில் நமக்கு தேவன் கொடுக்குற ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 105:19 வாசித்து பார்த்திங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும்
அந்த வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடும். அல்லேலூயா. அந்த வசனம் நமக்கு நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு கூட காத்திருக்கணும். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனவே அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார் என்ற வசனத்தின்படி பலவீனத்தோடு, வியாதியோடு, கடன் பாரத்தோடு, நெருக்கத்தோடு, கஷ்டத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வசனத்தை நினைவு கூறுங்கள். ஆமென். அவர் உங்களுக்கு கொடுத்த வசனத்தை நினைவு கூர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் தேவன் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவர் இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து உடைய வசனத்தை பெற்று ஆண்டு வசனத்தை விசுவாசிக்கும் போது அந்த வசனம் அவர்களை விடுதலை பண்ணும், விடுவிக்கும் என்ற சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டு நாம் கேட்ட ஒவ்வொரு வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.